டேய், நீங்கள் 2 பேரும் சிரித்து பேசி இருக்கும்போது பார்க்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? சும்மா ஏன்டா மாறி மாறி சண்டை கொலை மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? மனசுக்குள்ளே எது இருந்தாலும் கொட்டி தீர்த்துருங்க. பாரு, உனக்கு உடம்பு முடியலன்னு சொன்னது சிஸ்டர் இவ்வளோ துடிச்சாங்க பார்த்தியா? இப்படிலாம் வாழ்க்கை கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும்டா. சண்டை போட்டு அதெல்லாம் வேஸ்ட் பண்ணிடாத மாப்பிள்ள. சிஸ்டர், உங்களுக்கு தான் சொல்கிறேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து கொஞ்சம் அன்பா இருங்க. நான் சொல்கிறத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். ஐயோ, இவனா? இல்லை மாப்பிள்ள, ஒருத்தர் 4 நாளைக்கு முன்னாடி ஒரு வண்டி கொடுத்தான், அதை நேற்று நைட்டு சரி பண்ணிட்டேன். உனக்கு கூட ஃபோன் பண்ணி சொன்னேன், சரியாச்சு சொல்லி. ஐயோ, இப்போ கடைக்கு வந்து வண்டி கேட்பானே, இப்போ என்ன பண்ணுறது? சரி, நான் போய் அவனுக்கு வண்டியை கொடுத்துருந்தேன், சரியா? இல்லைனா வந்து டார்ச்சர் பண்ணுவான். நீங்கள் சாப்பிட்டுருங்க. நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல உனக்கு? நான் போய்ட்டு சிஸ்டர். பாண்டி, பிரியாணி. ஐயோ, பிரியாணியா? சாப்பிட்டுட்டே போகிறோமா? நன்றி. நீங்கள் சொன்னதை மனசு நினச்சி வயிறு நினச்சி போயிட்டாரு. பாய். பிரியாணி சூப்பர். அண்ணே, அவ கர்ப்பம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம சும்மா இருக்கிறது நல்லா இல்லண்ணே. நம்ம முகத்துக்கு முன்னாடியே மேல மேல பேசிட்டு போறா, நாம எதுவுமே பண்ண முடியாம. என்னண்ணா இதெல்லாம்? அண்ணே, அவ வயித்துல இருக்கிற குழந்தை 3-4 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அப்புறம் நாம நினைச்சாலும் எதுவும் பண்ண முடியாதுண்ணே. எது பண்றதா இருந்தாலும் இப்பவே பண்ணணுண்ணே. அண்ணே, என்னண்ணே யோசிச்சுட்டு இருக்க? அண்ணே, நீ ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்ணுண்ணே. நான் சொன்ன மாதிரி அவனை காலையில இருந்து நைட் வரைக்கும் வீட்டுல இருக்க விடாம வெளியில ஏதாவது வேலை சொல்லி அனுப்பிச்சிரு. அந்த இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன். இதுக்கு மேலையும் விட்டு வச்சேன்னு வையேன், நமக்கு தான் அசிங்கம். யார் முன்னால நின்னு யார் பேசுறது? ஒரு தராதரம் வேணா? அவ இடம் என்னன்னு அவளுக்கு காமிச்சாவன. அவ வயித்துல இருக்கிற குழந்தைய அவ இழந்துட்டு நின்னாதான் அவளுக்கெல்லாம் புத்தி வரும். சொல்லுங்க மாப்ள. அது ஜெயந்தி ஜூஸ் குடிக்கணும்னு ஆசைப்பட்டு கேட்டா. பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கும்போது ஆசைப்பட்டதெல்லாம் செய்யணும்ல, அதுக்குதான் இந்த ஜூஸ் வாங்கினேன். ஆனா அவளுக்கு மட்டும் கொடுத்தா நல்லா இருக்காது, அதனாலதான் போனா போகுதுன்னு எல்லாருக்கும் வாங்கினேன். ஜெயந்திக்கு இந்த வாட்டர்மெலன் ஜூஸ் கொடுங்க, மற்ற ஜூஸ் எல்லாம் வீட்டில் இருக்கிறவங்க குடிக்க சொல்லுங்க. மாப்ள, இவ்வளவு தூரம் ஆசையா வாங்கியிருக்கீங்க, இத நீங்களே கொண்டு வந்து கொடுக்கலாமே. அவ வயித்துல இருக்கிற பையனுக்கு நான் கொடுக்காம வேற யாரத்த கொடுப்பா? நீங்க இதை எடுத்துட்டு போங்க, நான் பின்னாலேயே வரேன். சரிங்க மாப்ள. விஸ்வா, பையடு இத வச்சு அப்படியே புடிங்க. இது ஜெயந்திக்கு. சரி, இத கையில வச்சுக்கோங்க. சரி, நீங்க போங்க. சரி, வா போலாம். மாமா, காஃபி. பாத்து. ஜெயந்தி. அம்மா, என்னம்மா? நீ மாசமா இருக்கல்ல? ஆமாம்மா. நீ ஆசைப்பட்டேன்னு மாப்பிள்ள உனக்காக வாட்டர்மெலன் ஜூஸ் கொடுத்துட்டு இருக்காரு. வாட்டர்மெலன் ஜூஸா? அம்மா, எனக்கு தான் வாட்டர்மெலன். ஐயோ, என்ன அப்படி பாக்குற? ஐயோ, நம்ம பேசினதை அந்த கண்ணு கேட்டிருப்பானோ? இதை குடிக்க மாட்டேன்னு சொன்னா இவன் என்ன முண்டிலன்னு பண்ணிடுவானே. என்ன? இல்லைங்க, அது வந்து எனக்கு இது வாட்டர்மெலன் ஜூஸ் தானே, குடி. அதான், அதுதாங்க வாட்டர்மெலன் ஜூஸ் தான். என்னடி இழுக்கிற? வாட்டர்மெலன் ஜூஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா உன் வயிற்றுக்குள்ள இருக்கிற என் பையனுக்கும் அதானே பிடிக்கும். குடி. இந்தாம்மா குடி. அண்ணே, வரேன் தம்பி. பிடிக்காத இந்த ஜூஸை குடிக்கிறதுல இருந்து எப்படி நான் இவங்கிட்ட எஸ்கேப் ஆவேன்? வாங்க நீ. அன்னைக்கு பைனாப்பிள் ஜூஸ் கொடுங்க. இந்தாங்கம்மா. சித்ரா, இந்த ஜூஸை கொடுத்துரு. சித்தப்பா, நான் வேணான்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க படிக்க எடுத்து கொடுத்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல சித்தப்பா. உனக்கு பிடிக்கலன்னா போ, நாங்க அப்படிதான் கொடுப்போம்.
ஏய் 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 சித்ரா சொல்லி ஜெயந்தி ஜெயந்தி ஃபுல்லா குடிச்சிரு. ஆ? சரிங்க. சித்தப்பா எப்படி? டே விஸ்வா, இப்போ அந்த ஜூஸ் அந்த வேலைக்காரி குடிக்க போறா. அவ வயித்துல இருக்கிற குழந்தையோட கதை இத்தோட முடிஞ்சது. எப்படி சித்தப்பா? நம்ம குடின்னு சொன்னா அவ சந்தேகப்படுவா. இப்போ எப்படி? நம்ம நினைச்சது தானா நடக்குதா? விஸ்வா, உனக்கு பெரிய எதிர்காலம் இருக்குடா. ம். இந்து என்னாச்சுக்கா? இல்ல எனக்கு ஸ்ட்ராபெரி ஜூஸ் தான் ரொம்ப பிடிக்கும். இந்த வாட்டர்மெலன் ஜூஸ் பிடிக்கவே பிடிக்காது. அதனால நீ எனக்கு இதுக்கு எடுத்துட்டு இந்த ஜூஸ் நீ குடிக்கிறியா ப்ளீஸ்? இந்த இவ்வளவு தூரம் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். இவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? இதுல என்னக்கா இருக்கு? இது இல்லாம ப்ளீஸ்னு கேட்பாங்க. இந்தாங்க குடிங்க. இந்தா. இவள சித்தப்பா ஏய் 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 நிறுத்து. என்னாச்சுங்க? நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? வாட்டர்மெலன் ஜூஸ் குடி தானே சொன்னேன். அதை குடிக்காம இது ஏன்டி குடிக்கிற? இல்ல நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். எனக்கு வாட்டர்மெலன் ஜூஸ் அவ்வளவா பிடிக்காதுங்க. குடிக்கலனா குடிக்க மாட்டியா? எதுக்காக அதை குடிக்க சொல்றேன்னு யோசிக்க மாட்டியா? அதுதான் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு நல்லது. அதனாலதான் சொன்னேன். என்னங்க, எனக்கு ஒரு நாள் ஸ்ட்ராபெரி ஜூஸ் குடிச்சா அதுல என்னங்க தப்பு இருக்கு? தப்புதான். இங்க பார், நான் என்ன ஆசைப்படுறேனோ அதத்தான் நீ குடிக்கணும். உனக்குன்னு தனியா ஆசைலாம் இருக்கக்கூடாது. புரியுதா? புரியுதா? புரியுதுங்க, புரியுது. நீ அதை சீக்கிரம் குடி. நல்ல வேலை, இந்த லூசு மட்டும் அந்த ஜூஸை குடிச்சிருந்தா ஏன் புள்ள போயிருக்குமே. அதுல என்ன இருக்குன்னு தெரியாம இவ பாட்டுக்கு குடிக்க போயிடுறா. என்ன, நீ அந்த ஜூஸை சீக்கிரமா குடி. ரொம்ப கூலிங்கா இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு குடிச்சுக்கிறேன். ஜூஸ் எல்லாம் கூலா தான் குடிக்கணும். எனக்கு ரொம்ப கூலிங்கா இருந்தாலும் பிடிக்காது. சரி சரி, மறக்காம அந்த ஜூஸை குடிச்சிரு. ம்.